சில பெண்களுக்கு கணவன் வாழ்க்கை துணை இல்லை, வாழ்க்கையோட சண்டை. இப்படிப்பட்ட ஒரு பெண் தான் சுமதி. ஒரு கிராமத்துல சுமதின்னு ஒரு பெண் இருந்தா. அவளுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா அவளோட கணவன் அவகிட்ட ஒரு எதிரி மாதிரி நடந்துக்கிட்டான். சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்படுவான், கத்துவான், அவளை வெறுத்து ஒதுக்குவான். சுமதிக்கு வாழ்க்கை நரகமா இருந்துச்சு. இவன் கூட வாழ்றதுக்கு பதிலா சாகலாம்னு முடிவு பண்ணான். கடைசியா மலையில இருக்கிற ஒரு சாமியார் கிட்ட போனா, சாமி, என் புருஷன் ஒரு மிருகம் மாதிரி மாறிட்டான். அவனை திருத்த ஏதாச்சும் மருந்து இருந்தா கொடுங்க, இல்லைன்னா என்னை சாக அனுமதி கொடுங்கன்னு அழுதா. சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கவலைப்படாதம்மா, என்கிட்ட அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை மருந்து இருக்கு. ஆனா அதை தயாரிக்க எனக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணும். சுமதி ஆர்வமா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சாமி, கொண்டு வரேன்னு சொன்னான். சாமியார் சொன்னார், எனக்கு உயிருள்ள ஒரு ஆண் புலியின் மீசை வேணும். அதை கொண்டு வா, நான் மருந்து தரேன்னு சொன்னாரு. சுமதிக்கு அதிர்ச்சி. புலிகிட்ட போனா அடிச்சு கொன்னுடுமேன்னு பயந்தா. ஆனா புருஷன் கொடுக்குற சித்திரவதையை விட புலி பரவாயில்லன்னு தோணுச்சு. முயற்சி பண்றேன்னு கிளம்பினான். அடுத்த நாள்ல இருந்து ஒரு கிணத்துல கொஞ்சம் மாமிசத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனான். தூரத்துல புலி இருக்கிறத பார்த்தா பயத்துல கிணத்தை வச்சுட்டு ஓடி வந்துட்டா. இப்படியே தினமும் போனா கொஞ்சம் கொஞ்சமா புலிகிட்ட நெருங்கினான். புலியும் அவளை ஒன்றும் செய்யல. அவளோட அன்பையும் பொறுமையையும் புரிஞ்சுக்கிச்சு. ஒரு மாசம் கழிச்சு அந்த புலி அவ மடிய தலை வச்சு படுக்கிற அளவுக்கு பழகிடுச்சு. சரியான நேரம் பார்த்து அந்த புலியோட மீசை ஒண்ணு லாவகமா பிடிங்கிட்டா. சந்தோஷமா ஓடி சாமியார் கிட்ட வந்தாள். சாமியார் அந்த மீசையை வாங்கினார். சுமதி மருந்து செய்வார்னு பார்த்தா அவர் அதை பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பை தூக்கி போட்டார். சுமதிக்கு கோபம் வந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கத்தினான். மகளே, உன்னை கண்டாலே பாய்ந்து கடிக்கிற ஒரு காட்டு மிருகத்தையே உன்னோட பொறுமையாலும் அன்பாலும் நிதானத்தாலும் ஒரு மாசத்துல குழந்தைய மாத்திட்ட. அறிவு இருக்கிற ஒரு மனுஷனை உன்னால மாத்த முடியாதா? புலிக்கு காட்டின அந்த பொறுமையை வீட்டுல காட்டு. அவன் தானா மாறுவான். அதுதான் உண்மையான மருந்து. கணவன் எதிரியா மாறினா நீங்க போர்படை தளபதியா மாறாதீங்க, ராஜதந்திரியா மாறுங்க. பொறுமைங்கிற ஆயுதம் கல்லை கூட கனியா மாத்தும். இது இதயம் பேசும் நேரம். சிந்தனைக்கு உயிர் கொடுக்கும் கதைகள்.